கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் நீ வளரணுமா, இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்து. கட்டுக்கு விதை அளவு தான் இருக்கலாம் அது, ஆனா அந்த விசுவாசத்தை எடுத்து நீ சொன்னன்னு வச்சுக்கோ, அப்போ காட்டத்தி மரமே பிடுங்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் விதை அளவு, உன் விசுவாச அளவு ஆண்டவர், உன் பிரச்சனை அளவு பாருங்க ஆண்டவர் என்ன பெருசா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஃபெய்த், ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனை, கவலையே இல்ல. இந்த ஃபெய்த்தை நீ வேலை செய்யவை, அந்த மரம் அது பிடுங்கப்பட்டு கடல்ல நடப்படுறத நீ பாப்ப. அப்படின்னு அர்த்தம், எவ்வளவுதான் சின்னதா விசுவாசம் இருந்தாலும் நம்ம பிரச்சனையை விட அது ரொம்ப ரொம்ப வல்லமையானது. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை இருக்கலாம் நமக்கு, நம்ம விசுவாசம் எவ்வளவுதான் சின்னதா இருக்கலாம் அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் faith, even a little faith just like a mustard seed is way more powerful than any problem that you can ever face. லூக்கா 17 அதுடைய 3ஆம் வசனத்துல இருந்து, உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. சகோதரன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தை ஃபுல்லாக கூட அவர் சொல்லின்னு இருக்கலாம் அந்த நேரத்தில். அதே மாதிரி சொந்த சகோதரனை கூட பற்றி அவங்கள பற்றி கூட அவர் பேசின்னு இருக்கலாம். யாராவது உனக்கு தப்பு பண்ணா, உனக்கு மனசு பேஜார ஆகிற மாதிரி பண்ணா திட்டு, பரவாயில்ல, ஆனால் மன்னிச்சிடுன்றார். அவன் மனசு பேஜார் ஆயிடுச்சு வந்து உங்கள்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னா மன்னிச்சிரு. அவன் ஒரு நாளில் எவ்வளோ நாளில் இது, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். சகோதரனை மன்னிக்கிறதுன்றதே ஒரு சில டைம் கஷ்டமாக போயிடும். சகோதரன்னா நான் எக்ஸாக்டாக சகோதரனை பற்றி பேசல, ஓகே? அப்போ சகோதரன் இல்லாதவங்களாம் அப்பா நம்மளை பற்றி இல்லை இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. யாராக இருந்தாலும் சகோதரிகள், உங்கள் மாமியார், உங்கள் நாத்தனார், உங்கள் கொழுந்தனார், உங்களை நாராக கிழிக்கிற எந்த ஜனங்களாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரே நாளில் 7 தடவை அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுங்க அப்படின்றார். இப்போது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது இல்லையா? இதுதான் தேவனுடைய குணம், இப்படி தான் அவர் இருக்கிறார், இதே மாதிரி நம்மளையும் இருக்க சொல்கிறார். ஓகே, அடுத்தது பாருங்களேன், ஒரே நாளில் 7 தடவை வந்து உங்கள்கிட்ட மனஸ்தாபப்பட்டாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றார். ஓகே, ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் தான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பேதுரு வந்து ஜீசஸ் கிட்ட கேட்குறாரு. இப்போ ஜீசஸ் ஒரே நாளில் எத்தனை தடவைன்னு சொல்லிட்டாரு? 7 தடவைன்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த டீச்சிங்கை கேட்டுட்ட பிறகு இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டீச்சிங்கை கேட்ட பிறகு பீட்டர் ஒரு கொஸ்டினோட வர்றாரு. ஜீசஸ், என் சகோதரன் என்னை கஷ்டப்படுத்திட்டானா, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, அவனை 7 தடவை மன்னிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, 7 தடவை போதுமா அப்படின்னு பேதுரு கேட்குறாரு. ஏன்னா சகோதரனோட தான் ஊழியத்துக்கு வந்தார் இவர். இந்த சகோதரன் பேர் என்னது தெரியுமா? பீட்டருடைய சகோதரன் பேர் அந்திரேயா. ஓகே, அந்திரேயா, ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் தமிழில் வந்து அந்திரேயா அப்படின்வாங்க. ஸோ ஆண்ட்ரூவோட தான் அவர் ஆண்ட்ரூ கிட்ட வராரு. யார்? பீட்டர். பர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அவர் ஆண்ட்ரூ, இவர் ஆண்டவர், 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பீட்டர் போய் ஜீசஸ்ட்டை கேட்குறாரு, என்ன ஜீசஸ் நீங்கள் டீச்சிங் பண்ணீங்களே, ஒரே நாள் 7 தடவை என் தம்பியை மன்னிச்சா போதும் தானே? அப்போ ஜீசஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும். மாத்யூ 18 என்ன சொல்கிறார்? 7 தடவை இல்லை, 7 தடவை 70ன்றாரு. 7 into 70 எவ்வளோ? 7 7s 49. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும்னா 490. ஓகே, நான் மேத்ஸ் டீச்சராக இருந்ததுனால பட்டுன்னு அப்படி சொல்கிறேன் நான். ஸோ 490 டைம்ஸ் ஒரே நாளில். ஒரு நாளில் எத்தனை தடவை மன்னிக்கணுன்றாரு? இப்போ கரெக்டாக 490 டைம்ஸ் கவுண்ட் பண்ணி மன்னின்னு சொல்ல 489 ஆயிடுச்சுரா? ஒரே தடவை தான் உனக்கு மன்னிப்பு இது மேலே, அதுக்கப்புறம் பலார்னு மூஞ்சி மேலே விடும் அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ என்ன சொல்ல வர்றாரு? கவுண்டே இல்லாமல் மன்னிப்பு கொடு, கணக்கு வச்சுனுங்க, அதை மன்னிச்சிட்டார். பைதவே அந்த கணக்கு படி ஒரே நாளில் 490 தடவை வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா, தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டா மன்னின்னு சொன்னா, அப்போ அந்த ஒரு நாள் இந்த 12 மணி நேரம் எடுத்துக்கலாமா பகல்ல? அப்போ இந்த 12 மணி நேரத்தில் 490 தடவை வந்து மன்னிப்பு கேட்டா, அப்போ 1.25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் பாவம் பண்ணுறான்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாரு, வச்சு பாருங்க. 1.25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ ஜஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு உங்களை நான் காரி துப்புனேன், ஜஸ்ட்டு உங்கள் விஷயத்தை நான் திருடிட்டேன், ஜஸ்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசினேன் நான், அப்படி சொல்கிறாருன்னா இது பயங்கரமாக இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? இந்த அளவுக்கு மன்னிக்கணும்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. கரெக்ட் தானே? இந்த அளவுக்கு ஒருத்தரை மன்னிக்கணுமா? ஒரே நாளில் 490 தடவை நீ மன்னி, பரவாயில்ல மன்னிச்சு நேரன்றீங்களே, இது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நமக்கும் அப்படி தானே தோணுது.
ஏன்னா சாதாரணமான விஷயமா பிரதர் இது? திரும்ப திரும்ப ஒருத்தன் வந்து 1.25 நிமிஷத்துக்கு ஒருத்தன் நம்மளுக்கு எகேன்ஸ்டா ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிக்கணுமா? நம்ம அதுக்காக சீஷர்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஜீசஸ் இப்படி டீச் பண்ண உடனே 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதிகரிங்க, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எல்லாரும் சொல்லுங்க, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன டீச்சிங்க கொடுத்தாரு? ரொம்ப அசாதாரணமான விஷயத்த சொல்லிட்டாரு. நார்மலாக சொன்னா பரவாயில்ல, நான் 2 தடவை தப்பு பண்ணுவான், 2 தடவை மன்னிச்சுட்டு போயேன் அப்படி சொல்லாம, ஒரு நாளைக்கு 490 தடவை ஆனால் நீ மன்னிக்க கற்றுக்க பேதுருன்னா உடனே இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ சீஷர்கள்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி அசாதாரணமான அளவுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும்னா எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க, எங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா இது அசால்ட்டான விஷயமா, இதே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க ஆண்டவரே ஃபெய்த்தை, அப்பதான் எங்களால் இந்த மாதிரிலாம் இருக்க முடியும், உங்களை மாதிரி இருக்க முடியும் அப்படின்றாங்க. முதலாவது இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? மன்னிக்கணும், ஒருத்தர் தப்பு பண்ணா மன்னிக்கணுன்ற விஷயத்தை ஏன் விசுவாசத்துக்கு சம்மந்தப்படுத்துறாங்க கேட்டிங்களா? வேறு ஆண்டவர் தண்ணி மேலே நடனாரா? தண்ணி மேலே நட, தண்ணி பாம்பை கையில் பிடி அப்படியே தான் சொன்னார். அவர் பிசாசை ஓட்டு, பேய் துரத்து, பில்லி சுனிய கட்டுங்களை ஓட, இந்த மாதிரி எல்லாம் பிரம்மாண்டமான வார்த்தைகளை சொல்லிட்டா சீச்சர் சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்ட்டு இவர் சொன்ன சிம்பிள் விஷயமா தானே இருக்குது. சிம்பிள் விஷயம்னா விஷயம் சிம்பிள். மன்னிங்க, ஒருத்தர் மன்னிங்க. அதுக்கு போய் சீஷர் வந்து கேட்குறாங்க, எங்க விசுவாசத்தை அதிகரிங்க ஆண்டவரே. ஏன்? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசுவாசம் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு விசுவாசம் தேவைப்படுது, உண்மையா இல்லையா? கம்பெனிக்கு போறோம், வேலை செய்யணும், அந்த இடத்துல கரெக்ட் டைம் நம்ம போக முடியும், கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே இவ்வளோ டிராஃபிக் மத்தியில் அந்த இடத்துல ஃபெய்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஒருவேளை அங்கே ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போய் சேர்ந்துட்டோம், பாஸ் சீக்கிரமா வந்துடுறாரு. ஏன்னா பாஸ்னா யாரு உலகத்தில்? யாரு? ஒரு பாஸுடைய டெஃபினிஷன் என்னது? லேட்டாக வரும்போது சீக்கிரமா வந்திருப்பாரு, சீக்கிரமா வந்தபோது லேட்டாக வருவார். அதான் பாஸுடைய டெஃபினிஷன். ஓகே, நான் கூட அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் நம்ம சர்ச்சில் கூட. இப்போ அப்படித்தான் பாஸுங்க, அப்படி என்னைக்கு சீக்கிரமா வந்து உட்காந்துருக்கிறோமோ அன்னைக்கு பாஸ் வரமாட்டார். நான் லீவ்ன்றாரு இன்னைக்கு, சரி இன்னைக்கு பார்த்தார் லீவ்ன்றாரு. ஆனால் என்னைக்கு லேட்டாக வரும்போது 5 நிமிஷம் லேட்டாக போகிறேன், அன்னைக்கு பாஸ் வந்து உட்காந்துருப்பாரு. வாங்க மிஸ்டர் ராஜு, வாங்க சார், இன்னைக்கு தான் சார் லேட், இன்னைக்கு தான் சீக்கிரமா வந்துட்டீங்க சார், அதான் நான் பாஸ். ஸோ இப்போ அந்த நேரத்தில் பொய் சொல்லாமா உண்மையை சொல்லாமா, அதுக்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசுவாசம் தேவைப்படுது. கம் ஆன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபெய்த் தேவைப்படுது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு என்ன அர்த்தம்? பிழைப்பை நடத்துறதே விசுவாசத்தினால தான். காலையில எந்திரிச்சு அந்த நாளுடைய பட்ஜெட் செட் பண்றதுல இருந்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான சின்ன சின்ன டீடைல், ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கு கட்டுறோமா நாளைக்கு கட்டுறோமா, ஃபெய்த் தேவைப்படுது. யூனிஃபார்ம் இன்னைக்கு மெஷர்மெண்ட்டா, இல்ல இன்னைக்கு மெஷர்மெண்ட் பண்ணா இன்னைக்கே பேமெண்ட் பண்ணணும், இன்னைக்கு பண்ணலாமா, இல்ல பெர்மிஷன் கேட்டு நாளைக்கு பண்ணலாமா, இல்ல இந்த பணம் தேவைப்படுது, ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, பிலீவ் பண்ணலாமா, அங்கே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேவருக்காக பிலீவ் பண்ணலாமா, இல்லைனா கடன் வாங்கலாமா, இல்லைனா யாருக்கிட்டையாவது ஒரு வட்டிக்கு வாங்கிடலாம் பார். இது எல்லா விஷயத்துலையுமே ஃபெய்த் நம்மளுக்கு தேவைப்படுது. எவ்ரிதிங் இன் எவ்ரி லிட்டில் டீடைல் ஆஃப் ஆர் லைஃப் we need to use faith. ஏன்னா விசுவாசத்தில் தான் நம்ம வாழணும்னு கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார். ஆமென். ஸோ சகோதரன் பண்ண தப்பை மன்னிக்கணும்னா கூட விசுவாசம் தேவைப்படுது. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, உன் சகோதரன் ஒரே நாளில் 490 தடவை உனக்கு மனசு பேஜார் பண்ணாலும் அவனை நீ மன்னிக்க கற்றுக்கணும். சீஷருக்கு வந்து கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எங்கள் விசுவாசத்தை ஜாஸ்தி பண்ணணும் ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டான விஷயமே இல்லை, எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் ஆவியானவர் அவங்களை எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்ற கேள்வி தேவ ஆவியானவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னா, அவர் அவங்கள பற்றி என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை பார்த்து பேசினாரு? ஆனா அந்த கேள்வியை கேட்கும்போது ஆவியானவர் அவங்களை என்னன்னு கூப்பிடுறாரு? அப்போஸ்தலர். இப்போ கர்த்தர் அவங்களை அழைச்சது சீஷர்களாக. ஆனா அவங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னவா செயல்படணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க எதிர்காலத்துல? அப்போஸ்தலர்களாக. இப்போ அவங்க இயேசு முன்னாடி என்னவா இருக்கிறாங்க? இயேசுவுக்கு யாரா இருக்கிறாங்க? சீஷர்கள். ஆனா ஜீசஸ் அவங்களை என்னவா மாறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இவங்க தான் உலகம் எங்கும் போய் சீஷர்களை உண்டாக்குறவங்களா இருப்பாங்க, சீஷர்களை ஏற்படுத்துறோம். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க வெறும் ஃபாலோவர்ஸ் இல்லை, இவங்க they're going to become leaders. இவங்க தலைவர்களா மாறுவாங்க. இப்போ வந்து இயேசு கிட்ட வர்றாங்க, ரபி ஆண்டவரே போதகரே சொல்லி கொடுங்கன்னு. ஆனா இவங்களே ஒரு நாள் போதகர்களாகவும் பாஸ்டர்களை நியமிக்கிற அப்போஸ்தலர்களா மாற போறாங்க. நல்லா கவனிங்க. கம் ஆன், ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. எப்போ இந்த சீஷர்கள் வந்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்களோ, ஆவியானவர் சொன்னாரு,
அடடடடட, என்ன அருமையான ஒரு உள்ளம்! விசுவாசத்துல வளரணுன்ற உள்ளம் இவங்களுக்கு இருக்குதே, அதனால இவங்களை நான் அப்போஸ்தலர்னு கூப்பிடுறேன் அப்படின்னு நான் அர்த்தம். விசுவாசத்துல வளரும் போதுதான் கர்த்தர் நம்மளை என்னவா அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க முடியும். அந்த மேன்மையான உயர்வுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். யாராவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சீங்களா? அந்த நேரத்துல கர்த்தர் இன்னைக்கு சீஷர்களா நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா ஒரு நாள் அப்போஸ்தலர்களா நம்ம எழுப்பார். இங்க இருக்கிற அநேகர் ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாமா மாற போறீங்க. சாராயில இருந்து சாரா அப்படின்னு நீங்க மாற போறீங்க. கர்த்தர் உங்களை யாக்கோப்ல இருந்து இஸ்ரவேலாக மாற்ற போறார். சீஷர்கள்ல இருந்து அப்போஸ்தலராக மாற்ற போறார். அப்போ ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னா நம்ம எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணணுமா இருக்குது, எந்த விஷயத்துல நம்ம வளரணுமா இருக்குது? ஃபெய்த். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்துல வளருவேன், அழைப்புக்குள்ள பிரவேசிக்க போறேன். அப்போ சீஷர்களா இருக்கிறோம், ஆனா அப்போஸ்தலர்களா நம்ம வரணும்னா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி தாழ்மையான உள்ளத்தோட ஜீசஸ் கிட்ட வர்றாங்க. அது ஆவியானவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட பாஸ்டர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு சில மாதங்கள், அப்போது டிஃப்ரெண்ட்டான கமிட்மெண்ட்ஸு, நிறையா விதமான கமிட்மெண்ட்ஸ் தெரியும் இல்லையா. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பெருசாக வீட்டில் பில்லுங்கெல்லாம் கட்டுறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவேன். அப்பா அம்மா பில் கட்டிக்கிறாங்க. நான் போய் வீட்டு ஓனரை மீட் பண்ணதும் இல்லை, கரண்ட் பில் கட்டினா பழக்கமாக எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. தண்ணி பில், கரண்ட் பில் இதெல்லாம் எவ்வளோ யார்கிட்ட கட்டணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துன்னு வந்து அவங்கள்ட்ட கொடுப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க செலவை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணுமா இருக்குது இல்லை. இப்போ நான் ஒரு குடும்ப தலைவன், நான், என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படின்னு. அந்த ஆரம்பத்து ஒரு சில மாதங்கள் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னா ஃபைனான்ஷியலாக ரொம்பவே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து போகும். இப்போ கூட வருது, ஆனால் எப்போனா ஒரு டைம் வருது, அப்புறம் அதை சால்வ் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம். வெளியே மட்டும் இல்லை, மனதளவுலையும் விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த டைம் ரொம்ப இக்கட்டாக இருக்கும், ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். முக்கியமாக அந்த ஃபைனான்ஷியல் ரீசனால் நான் நிறைய டைம் சோர்ந்து போயிருக்கிறேன். எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறேன்னா சில பேர் தீர்க்க தரிசனமாக என்னை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப பேஜாராக இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா இது யாருக்கு சொன்னேன் நான், ஆனால் முகத்தில் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ குடும்பத்தை நடத்தணும், எவ்வளோ பில்ஸை பே பண்ணுமா இருக்குது, வீட்டு வாடகை, கரண்ட் பில் எல்லாம் எல்லா இடத்துலையுமே பாக்கி பேர் பாக்கியராஜன் மாற்றிக்கலான்னு இருந்தேன் நான். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அவ்வளோ கொஞ்சம் பாக்கி இங்கே இருந்துச்சு பாரு. பெஸ்காம்காரங்க அந்த 10-12ஆம் தேதி ஆச்சுன்னா, ஐயோ கரண்ட் கட் ஆகிடக்கூடாது, கரண்ட் கட் ஆச்சு, கரண்ட் போயிடுச்சுனா கூட மீட்டர் கீழே ஓடி வந்து பார்க்குவேன். அவங்க தான் வந்துட்டாங்களா, உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம் சார், எடுத்தீங்களா, இது இன்னும் 10 ದಿವಸ சார், 2 ದಿವಸ கட்டின் சார் கேட்கலாம் அப்படின்னு. சில சூழ்நிலைகள் அப்படி இருந்துச்சு. ஒரு டைம் பாஸ்டர் என்ன நோட் பண்ணிட்டார். நான் ரொம்ப ஏதோ மனசு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு பேசினார். என்னாச்சு கிரேஸ்வன், நீ பார்க்கும்போது ஒரு முதல்ல இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தெரிய மாட்டேங்குது முகத்தில், என்ன பிரச்சனை? ஸோ பாஸ்டர் ஃபைனான்ஷியலாக ரொம்ப நெருக்கடி ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறையா பில்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது அவர் கேட்டார் என்னுடைய இன்கம் எவ்வளோ வருது, அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே கேட்டார்னு வச்சுங்களேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த விஷயத்தை சொன்னார், கிரேஸ்வன் வாழ்க்கையில் நாட்கள் ஆக ஆக கர்த்தரும் வாழ்க்கையை பெருசாக்க குடும்பம், பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது, ஃபைனான்சஸ், அந்த பொறுப்புகள் அதிகமாகும் போது விசுவாசத்தில் உன்னை நீ வளர்க்க கற்றுக்கணும் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது இன்ன வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன், அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறேன். கர்த்தரும் வாழ்க்கையை பெரிதாக்கும் போது, உனக்கு பொறுப்புகளும் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படின்ற வெளிப்பாடு உள்ளத்தில் அதிகமாகணும், அவரை நம்புறேன் அப்படின்ற துணிச்சல் அதிகமாகணும், அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் நீ வளரணும், உன் ஃபெய்த்தில் நீ வளர கற்றுக்கணும். அப்படியே நீ உன்னை வளர்த்துக்க கற்றுக்கணும். அதான் நான் பேராஃப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வளர்த்துக்க கற்றுக்கணும். அப்போ நான் உணர்ந்தேன் பார், எவ்வளோ அருமையான விஷயம் இது, எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இனி இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்த உடனே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, நீங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய டைம் நான் ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேனோ, சார் நான் சரியா மேனேஜ் பண்ணலையோ, இப்படியே நிறைய டைம் குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கிறேன். ஆனால் அவர் அதை சொல்லி கொடுத்துட்ட பிறகு எப்பெல்லாம் ஃபைனான்ஷியல் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் நீங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஓனரை போய் மீட் பண்ணி பெர்மிஷன் கேட்கணுமா, தைரியத்தோட மீட் பண்ண எனக்கு துணிச்சலை கொடுங்க, எனக்கு தலை நிமிர்ந்து வாழும்படி எனக்கு சொல்லி கொடுங்க. அப்போ ஃபைனான்ஷியல் நெருக்கடியிலேருந்து வெளியே வரணும், ஃபைனான்ஷியல் அந்த ஆசீர்வாதத்திலையும் அந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்கணும்னா முதல்ல நான் விசுவாசத்தில் வளரணுமா இருந்துச்சு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சீஷர்களாக இருக்கிற நீங்கள் அப்போஸ்தலர்களாக மாறணும்னா விசுவாசம் வர்த்திக்கப்படணும். ஸோ அதுக்கான ரகசியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு காமிக்கிறார். ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க? நம்ம ஃபெய்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு.
6ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்போ ஞாபகம் வச்சுங்க, என்ன விஷயம்ன்றது நம்ம மறந்துடக்கூடாது. என்ன விஷயத்தினால இவங்க வந்தாங்க ஜீசஸ் கிட்ட? எப்படி ஆண்டவரே ஒரே நாளில் 490 தடவை என் சகோதரனை மன்னிக்கிறது, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு. அந்த விஷயத்துக்கும் கடுகு விதைக்கும் இப்போ என்ன சம்பந்தம்? ஆனால் ஒரு கடுகு விதையை பற்றி பேசி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கடுகு விதை அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும், இப்போ அவங்க சொன்னது என்னது? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, பார், உன் விசுவாசம் பெருசாகணும்னு நீ ஃபோக்கஸ் பண்றியா? அப்போ ஒருவேளை உன் விசுவாசம் கடுகு விதை அளவு இருந்துச்சுன்னா கூட நீ இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல நடப்படுன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா ஃபெய்த் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு டைரக்டா சொல்லி கொடுக்காம இருக்கிற சின்ன விசுவாசம்னு சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பார், பெரிய பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் நிறைய டைம் இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண சொல்லி தரேன் பாரு அப்படின்னு. அப்புறம் வரும் பெரிய பணம் வரும். எனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுங்க ஆண்டவர் சொல்றார். இப்போ இருக்கிற பதவியில் நீ எப்படி எக்ஸலண்டா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா பிஃபோர் யூ மல்டிப்ளை யூ ஹேவ் டு பி ஃப்ரூட்ஃபுல். ஆண்டவர் சொல்றார், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. எல்லாரும் சொல்லுங்க, ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை. மல்டிப்ளைனா வளர்ச்சி, மல்டிப்ளைனா அடுத்த கட்டம், வேற லெவல், உயர்வு, ப்ரமோஷன். ஆனா ப்ரமோஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பொசிஷன்ல ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க கத்துக்கணும். இப்போ இருக்கிற நிலையில கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த கட்டம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை அந்த மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற லெவல் கொண்டு போவார். ஆனா இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த்னு சொல்லும்போது இருக்கிற கொஞ்ச விசுவாசத்தோட என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு, கடுகு விதையில விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ கடல்ல நடப்படுன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். இப்போ காட்டத்தி மரம், கடுகு விதை. இப்போ கடுகு விதையை பார்த்துருக்குறீங்களா யாராவது? கடுகு விதை. இப்போ கடுகு எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம். கடுகு நல்லா இருக்கிற சாப்பாட்டில் கடுகு அள்ளி தூவி போட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டு பார்ப்பேன். நம்ம வீடுங்களை பற்றி பேசுகிறேன். நன்று ரோட்டை ஒருத்தர் சாப்பிட்றத சில டைம் சொல்லுவேன் நான், என்னன்னா அது இப்படி கசப்பாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கடுகு அப்படியே தூவி விட்டுருப்பா. கடுகு நம்ம எல்லாரும் தெரியும். சரி, கடுகு விதை அதை விட சின்னது. இப்போ நம்மள்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது கடுகு விதையை பற்றி. கடுகு இதோட பெருசாக இருக்கும். இது கடுகு விதை. ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதையில ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருசாக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெருசாக்குறத பற்றி பரவாயில்ல, இப்போதைக்கு சிறுசா இருக்குதுன்னு நினைக்கிறிய, அதை யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த கடுகு விதையில விசுவாசம் உடனே நம்ம எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். ஏன்னா கடுகு விதை அளவு கூட விசுவாசம் இங்கே இல்லைன்னா நம்ம வந்துருக்க மாட்டோம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் போதும். நீ மலையை பற்றி இந்த மலை வந்து மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வந்து என்னது, காட்டத்தி மரத்தை பார்த்து நீ கடல்ல நடப்படுன்னு சொல்ல நடக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் ஜம்ப் பண்ணிருந்தார், ஆண்டவரே கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் கூட நடக்கும்னு சொன்னீங்களே, நான் சொல்லி நினைக்கிறேன் நடக்கவே இல்லையே. அப்போது ஒருத்தர் வந்து இது எக்ஸாம்பிள் கொடுத்துனுக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம், என்னன்னு, கடுகு விதை அளவுன்னு நான் சொன்னேன்ப்பா, ஆனால் கடுகு உருண்டையாக இருக்குது, உன் விசுவாசம் சப்பையாச்சு அப்படின்ட்டாரான். இப்போ அதை கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? நம்ம விசுவாசம் சப்பையாகிற மாதிரி தோணுதா இல்லையா? பதர் கடுகு விதையில் பதர் எந்த வந்து கொள்ளு மாதிரி ஆகிட்டுக்குது, பதர் சப்பையாகிட்டுக்குது பதர் எந்த அப்படின்ற நம்ம வேறு. அது இல்லை, இது ரவுண்டாக இருக்குதா, ஸ்மூத்தாக இருக்குதா? நான் சொன்னார் ஆண்டவர், கடுகு விதையால் உன் விசுவாசம் வளவள என்று வட்டமாக உருண்டையாக இருக்க வேண்டும் அப்படியே சொன்னார். அது சைஸை பற்றி பேசுகிறாரு, அது ஷேப் அந்த ஸ்மூத்தாகணும் அப்படியே சொன்னார். ரொம்ப அப்படியே பெருசாக யோசிச்சு அப்படியே குற்ற உணர்ச்சியில் ஊந்துடக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? பெரிய விசுவாசம் வேணுமா? அப்போ சின்ன விசுவாசம் பயன்படுத்து. பாரு எத்தனை பேர் புரிஞ்சிச்சு பாரு. இப்போ எனக்கு மசில்ஸ் வேணும்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எனக்கு கட்ஸ் மசில்ஸ் வேணும், அடே குத்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஆண்டவர் எனக்கு மசில்ஸ் இப்போ ஆண்டவர் குத்துருவார் அப்படியே, இந்த ஒட்ட வச்சுக்கா அப்படின்ட்டு, இந்த ஒட்ட வச்சுக்கா. இல்லை என்ன பண்ணுமா இருக்கும்? ஜிம்முக்கு போக சொல்கிறாரு. அப்புறம் இருக்கிற மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணும். புது மசில்ஸை கடையில் வாங்கி ஒட்ட வச்சா அது ஃபேக் மசில்ஸ். இருக்கிற மசில்ஸை நான் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கிட்டேன்னா நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு இப்போ நான் இதெல்லாம் செய்ய போகிறது இல்லை, நம்மளுக்கு அதுக்கு டைமே இல்லை. சரியா? நான் பண்ணுற ஒரே இது வேறு எக்ஸசைஸ் பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம இல்லை நான் வெயிட் லிஃப்ட் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஜிஎஸ் சொல்லிட்டார், என்னன்னு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களாம் ஏன்ட்ட வாங்கோ, நான் உனக்கு இலைப்பாறுதல் தரேன் அப்படின்னு. ஜாகிங் போகிறீங்களா? ஒருத்தர் போகிறதில்ல. நான் ஏன் துன்மார்க்கன் யாரும் தொத்தாமல் ஓடுறான் அப்படின்னு பைபிள் இருக்குது.
நான் துன்மார்க்கனா நான்? ஆனால் அதுக்குன்னு ஜாகிங் போகாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர்ன்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணால் போடுங்க. ஓகே, போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா போய் புது மசில்ஸை வாங்கி ஒட்ட வச்சுக்க முடியாது. ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஏதோ ஒரு பாஸ்டர் கை வைக்கிறதுனால, ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே ஒரு ஃபெய்த்ன்ற பேக்கேஜ் அப்படியே லோடாக வாங்கிட்டு வந்து பைபிளில் ஒரு ப்ராமிஸ் அப்படி வாங்கிட்டு வந்த மாதிரி, நான் ஃபெய்த்தில் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்துட்டு மாட்டி வச்சுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற ஃபெய்த்தை யூஸ் பண்ணும். அப்போ இருக்கிற ஃபெய்த்தை யூஸ் பண்ணா நம்ம எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்துடைய அந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏற்படும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்துறது? அவரே நம்மளுக்கு க்ளூ கொடுக்குறாரு பாருங்க 6ஆம் வசனத்துல. கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குதா இல்லையா? இருக்குதானே? இப்ப அது எப்படி வளர்த்துக்கிறது? நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பார், விதை மரம் ரெண்டும் வேற லெவலில் இருக்குதானே. விதைன்றது அப்பதான் ஆரம்பம், ஆனா மரம்ன்றது அந்த விதையிலிருந்து முளைச்ச ஒரு மெச்சோரான ஒரு விஷயம். சரி, அது அதோடைய நிறைவு. மரம், விதை, மரம். அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்கப்பட்டு கடலிலே நடுப்படுவாயாக என்று சொல்ல, ஓகே, விசுவாச வளர்ச்சிக்கான ரகசியத்தை காமிச்சிட்டார். என்ன பண்ணுமா? இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? விசுவாசிக்கிறத வாயை திறந்து பேசணும். ஏன்னா விசுவாச வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? வாயின் அறிக்கையினால வாழ்க்கையை நடத்துறது. அதுதான் விசுவாச வாழ்க்கை. திரும்பவும் அதே டாபிக் தான் நம்ம டச் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உங்க விசுவாசம் நீ வளரணுமா? இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்து. கடுகு விதை அளவு தான் இருக்கலாம் அது, ஆனா அந்த விசுவாசத்தை எடுத்து நீ சொன்னு வச்சுக்கோ, அப்போ காட்டத்தி மரமே பிடுங்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் விதை அளவு, உன் விசுவாச அளவு ஆண்டவர் எத்தனோடு, உன் பிரச்சனை அளவு பாருங்க ஆண்டவர் என்ன பெருசா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய ஃபெய்த், ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனை, கவலையே இல்லை. இந்த ஃபெய்த்தை நீ வேலை செய்யவை, அந்த மரம் அது பிடுங்கப்பட்டு கடல்ல நடப்படுறத நீ பாப்ப. அப்படின்னு நான் அர்த்தம், எவ்வளவுதான் சின்னதா விசுவாசம் இருந்தாலும் நம்ம பிரச்சனையை விட அது ரொம்ப ரொம்ப வல்லமையானது. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை இருக்கலாம் நமக்கு, நம்ம விசுவாசம் எவ்வளவுதான் சின்னதா இருக்கலாம் அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பட் ஃபெய்த், even a little faith just like a mustard seed is way more powerful than any problem that you can ever face. Way more problem, way more bigger, greater than any problem you can face. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு பெரிய பெரிய விசுவாசம் தேவைன்னு. நான் சொல்றேன் பாருங்களேன், பெரிய பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு சின்ன விசுவாசம் ஒரு பெரிய தேவனை பார்த்தா போதும். பெரிய அற்புதம் நடக்கிறது பெரிய விசுவாசத்தினாலயா இல்ல பெரிய தேவனாலயா? அப்ப நம்ம சின்ன விசுவாசத்தை எடுத்து பெரிய தேவன் மேல போக்கஸ் பண்றோம், அவர் நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை காண்பிக்கிறார். அப்ப சின்ன விசுவாசம் பரவாயில்ல, சின்ன விசுவாசம் தோன்றது பரவாயில்ல. அந்த சின்ன விசுவாசம் எப்படி வளரும்? பேச பேச பேச, சொல்ல சொல்ல சொல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி வாக்கியங்களை எடுத்து நம்ம பேச பேச அந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்குது. இப்படிதான் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு சீஷர்களுக்கு. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 490 தடவை மன்னிக்க சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன அசால்ட்டான விஷயமா? எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம்ல, உங்ககிட்ட ஒரு வேலை இன்னைக்கு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா கூட முதல்ல அதை நீ யூஸ் பண்ணு, அப்ப நீ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். நீ வாய் திறந்து பேசு, நீ சொல்லு. அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு ஆண்டவர்? உன் சகோதரன் 490 தடவை தப்பு பண்றானா பேதுரு, சொல்லினே இரு, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லு. எப்படி மன்னிக்கணுமா? வார்த்தைகளால. யாராவது உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னா எப்படி மன்னிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை கற்றுக்கணும். யாராவது, சாரி நான் உங்களை இந்த மாதிரி பேஜார் பண்ணிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் ப்ளீஸ் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஏன்னா அந்த மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் வரும் நிறைய டைம். மன்னிச்சுக்கலாம், வெரி சாரி, மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது நிறைய பேர் எப்படி மன்னிக்கிறது சொல்லு? சரி வா போலாம், கடைக்கு போகலாமா? ஏய் சொல்லுங்க வாய் திறந்து. நிறைய டைம் நான் சொல்ல கற்றுக்கிட்டேன் பாரு, நான் சொல்ல கற்றுக்கிட்டேன். ஒரு சில தடவை ஒரு சில பேர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை நடந்துருக்குது. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஐ ஃபர்கிவ் யூ இன் ஜீசஸ் நேம். சொல்கிறேன், இயேசு நாமத்தை நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை மன்னிக்கிறேன் அப்படி சொல்லணும். ஸோ பேதுரு சொல்கிறார், எப்படி ஆண்டவரே 490 தடவை மன்னிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், 490 தடவை எப்படி மன்னிக்கிறதுனா வாய் திறந்து சொல்லி சொல்லி தாண்டாரு. அவனை எப்படி மன்னிக்கிறதுனா நீ வாய் திறந்து சொல்லு. மன்னிக்க முடியாத ஆண்டவரே, பண்ண காரியத்துக்கு நான் நீ வாய் திறந்து சொல்லு. பாரு அவன் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட ஃபெய்த் இல்லை, 490 தடவை மன்னிக்கிற ஃபெய்த் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சம் விசுவாசம் எடுத்து வாய் திறந்து பேசுனா உன் விசுவாசம் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணும்? வாய் திறந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன்
சொல்லும் போது விசுவாசம் உண்டாகுது. ஏன்னா விசுவாச அறிக்கை விசுவாசத்தை கொண்டு வருது. எவ்வளவு பேர் இந்த டீச்சிங் கேட்டீங்க? விசுவாச அறிக்கை விசுவாசத்தை கொண்டு வருது. அப்போ வாய் திறந்து சொல்ல 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 அந்த விசுவாசம் நம்மளுக்கு உண்டாகுது. அதே மாதிரி நம்ம மன்னிக்கவும் முடியும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டார். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் காட்டத்தி மரத்தை பார்த்து கடல்ல போய் நடப்படு அப்படின்னு நீ சொன்னா அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படும். அந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படிதான் மன்னிக்கிறது. அப்படிதான் மன்னிக்கிறது. பை தி வே, நம்ம மன்னிச்சாதான் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார் அப்படின்றது பழைய ஏற்பாட்டு போதனை. பழைய ஏற்பாட்டு போதனை இல்லை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இருக்குதே. கர்த்தர் கற்பித்தார். எப்போ கற்பித்தார் அந்த ஜெபத்தை? சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு அப்புறம். எபேசியர் 4:32 பவுல் சொல்றாரு, தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்ததை போல பிறரை மன்னிங்கள்ன்றார். பழைய ஏற்பாட்டில் நம்ம மன்னிச்சா தான் நம்மளுக்கு மன்னிப்பு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. எத்தனை பேரை மன்னிக்கணுமா இருக்கும் நம்ம, இல்லையா? ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். ஏற்கனவே பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களா மாத்திட்டார். அதனால நம்ம தாராளமா மன்னிக்கிறோம். என்னன்னு, அவ்வளோ பெரிய பாவி என்னையே அவர் மன்னிச்சிட்டாரு, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னா? என்ன மாதிரி மோசமானவனா இருந்த கர்த்தரே எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டாருன்னா நான் என்ன கர்த்தரை விட பெரியவரா? கர்த்தர் எவ்வளோ பெரியவரா இருக்கிறார் என் வாழ்க்கையில, எவ்வளோ கிருபை உள்ளவரா இருக்கிறார், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். பாருங்க, இந்த மன்னிப்பு இல்லாத தன்மை நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொண்டு வந்துடும். ஏன்னா ஒருத்தரை மன்னிக்கலன்னா என்ன வருது? கசப்பு. கசப்பு என்ன பண்ணு தெரியுமா? நம்மளுடைய இருதயத்தை கரெக்ட் பண்ணுது, பொல்யூட் பண்ணுது. நம்மளுடைய மனசு பொல்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு வியாதியை கொண்டு வந்துடும். ஸோ என்ன ஆயிரும்? உடம்பே டயர்டாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் பிரச்சனைங்க. முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்ஸ்ன்னு வரும்போது ஒரு ஸ்டடி, ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, எந்த நோயாளியையும் நம்ம குற்றப்படுத்தவே கூடாது. எல்லாருக்கும் நம்ம ஜீசஸை காமிக்கிறோம். அவரை பாருங்க, அவர் மூலமா உங்களுக்கு சுகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, அவர் உங்களை நேசிக்கிறார். அதுதான் உண்மை. ஆனா ஒரு ஸ்டடி சொல்லுது, முக்கியமா கேன்சரால பாதிக்கப்படுறவங்க மனதளவுல ஏதாவது ஒரு கசப்பை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. வாய்ப்பு இருக்குது. 100% கசப்பானவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. மோஸ்ட் ஆஃப் தெம், முக்கியமா டிவோர்ஸ் ஆயிருக்கிறவங்க, பிரேக்கப் ஆயிருக்கிறவங்க, இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு தான் கேன்சர் அட்ராக்ட் ஆகுதான். என்னவா இருக்கும் காரணம்? பிட்டர்னஸ், கசப்பு, மனக்கசப்பு. அப்ப எதுக்காக மன்னிக்கிறோம்? ஒன்று அவங்கள விடுதலை ஆக்குறோம், நம்மளை நம்ம விடுதலை ஆக்கிறோம். நீ பண்ண 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண காரியத்தை இப்போ பாரு, இப்போ சும்மா இப்படி காமிச்சுன்னு இருக்கிறேன். நீங்கள் 2 பேர் இப்படி சரியா? ஏதோ நீங்கள் இப்போதைக்கு இப்படி காமிக்கிறா இங்கே இருக்கிற மாதிரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண காரியத்தை நான் நினச்சிக்கணும். நான் ஏன் முன்னேறாமல் இருக்கணும்? நான் ஏன் என் உடம்புல வியாதியை கொண்டு வரணும்? ஏசுவின் நாமத்தில் நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்பா இப்போவாது என்ன விடுதலையா விட்டிய? உன்னை இல்லை, நான் என்ன விடுதலை ஆக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. நீ பண்ணது என் வாழ்க்கையை கடந்த வாழ்க்கைக்கு செயின் போட்டு கட்டி வைக்கக்கூடாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி? How do you forgive? How do you get the faith to forgive? See, you need faith to forgive somebody. But how do you get that faith? Take the little faith that you have and speak out forgiveness. சுகத்தை பெற்றுக்கொள்றது எப்படி? சுகத்தை பேசுறதுனால. மன்னிப்பு கொடுக்கறது எப்படி? மன்னிப்பு பேசுறதுனால. தயவை பெற்றுக்கொள்றது எப்படி? தயவை பேசுறதுனால. ஃபெய்த் வாழ்க்கை, வார்த்தைகளை பேசி வாழ்ற வாழ்க்கை. அப்போ அப்படிதான் நம்ம மன்னிக்கிறோம். மன்னிக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு விடுதலை. டாக்டர் டேவிட் யாங்கிச்சோ, முதல்ல அவர் பேர் பால் யாங்கிச்சோ, ஆனால் அவர் மாற்றிக்கிட்டார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி. டேவிட் யாங்கிச்சோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு நபர் வந்தார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கேன்சர் வியாதி என்னுடைய வாழ்க்கையை தின்னுட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அருமையான போதகர் ஜெபம் பண்ண போறார். ஆவியானவர் சொல்றாராம், நீ ஜெபம் பண்ணி யூஸ் இல்லை, ஏன்னா தான் மனசுல ஒரு பெரிய கசப்பை ஒழிச்சு வச்சிருக்கிறான். வேற ஒருத்தர் மேல ரொம்ப பெரிய கடுப்புல இருக்கிறதுனாலே கேன்சர் வந்துருக்குது அவனுக்கு, அதுவும் பிளட் கேன்சர் வந்துருக்குது அப்படின்னு. இப்போ பாஸ்டர் கேட்டாரா, பாரு உனக்கு நான் ஜெபம் பண்ணா கூட சுகம் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன பிரச்சனை உனக்கு? யார் உன் மனசு பேஜார் பண்ணுது? அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் ஆன உடனே ஒரு சில நாட்கள்லேயே நான் மிலிட்ரியில் இருந்ததுனால என்னை வேற ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு சில வருஷங்கள் என்னால் வர முடியல வீட்டுக்கு. ஆனால் என் மனைவியோட நான் கான்டாக்டில் இருந்தேன். நான் லெட்டர் அனுப்புறோம், அவங்க லெட்டர் அனுப்புறோம், நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் சம்பளத்தெல்லாம் என் மனைவிக்கு அனுப்புறது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்னுடைய போஸ்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரேன். ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். என் கூட வந்த எல்லாருடைய மனைவிங்களும் குடும்பமெல்லாம் நிற்கிது. என் மனைவி வரவே இல்லை. என்னான்னு போய் பார்த்தா அந்த வீட்லேயே மனைவி இல்லை பாஸ்டர், வேற ஒருத்தரோட போயிட்டு இருக்கிறான் என் ஒய்ஃபு. நான் அனுப்புன காசெல்லாம் எத்தி இன்னொருத்தரோட போயிட்டான். ஒன்று அழுகுறான். என் மனசு எப்படி ஒழிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவளை வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன். என் மனசில் இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி எனக்கு ஒரு மனசு கவலை. பாஸ்டர் சொன்னாரா, பத்தியா இந்த கசப்பு உன் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வந்துருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும்? அவர் ஒரு பிலீவர். அவர் சொன்னாரா, பாஸ்டர் சொன்னாரா, நீ மன்னிக்க கற்றுக்க.
எப்படி மன்னிக்கிறது, என்னால் முடிய மாட்டேங்குது, எப்படி நான் மறக்கிறது, இப்படிலாம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ வாய் திறந்து சொல்லு, அதுக்கான கிருபை வரும். வேற ஏதாவது பிரின்சிபல், நீ வாய் திறந்து சொல்ல ஆரம்பி, மன்னிக்கிறதுக்கான விசுவாசம் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படியே தலை குனிஞ்சிட்டு இந்த மனசு உடஞ்சு போன அந்த கணவர் வாய் திறந்து சொன்னாராம். வாய் திறந்து சொல்றாரு, நான் என் மனைவியை மன்னிக்கிறேன். I forgive you in Jesus name. I forgive you in Jesus name. நல்லா கவனிங்க, கேன்சர்னால முழுசா பலவீனப்பட்டு வந்தவரு இவர் சொல்ல 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 கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாராம் பார் பாஸ்டர் முன்னாடி. உன்னை மன்னிக்கிறேன், நான் இயேசு நாமத்தில் உன்னை மன்னிக்கிறேன், இயேசு நாமத்தில் உன்னை மன்னிக்கிறேன். விசிபிளாவே ஒரு மாற்றம் தெரியுது அவருடைய சரீரத்தில். போய் செக் பண்றாரு டாக்டர் கிட்ட, கேன்சர் நீங்கி கம்ப்ளீட்டா சுகமாயிட்டாரு. என்ன ஆச்சு? மன்னிக்க கத்துக்கிட்டாரு. மன்னிப்புன்றது லெட் கோ. என்னது லெட் கோ? மன்னிப்புன்ற ரூட் வேர்டே இதுதான், விட்டுரு அப்படின்னு அர்த்தம். மன்னிப்புனா விட்டுருன்னு அர்த்தம். விட்டுரு, நீ மன்னிச்சிட்டனா நீ விட்டுட்ட, இல்லை நீயே பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி விட்டுரு அப்படின்றார் ஆண்டவர். இதை தான் அவர் செய்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் வந்துச்சு. ஆனால் எப்படி வந்துச்சு? ஃபெய்த்தை யூஸ் பண்ணார். எப்படி? வாய் திறந்து பேசுனதுனால. இந்த மாதிரி மோசமான நிலையில விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க, பணத்தெல்லாம் இழந்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தர் அவரை திருப்பி கட்டினார். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கணக்கு, டாக்டர் டேவிட் யாங்கிச்சோட சர்ச்சில் 3000க்கு மேலே கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்களாம். எவ்வளோ? 3000க்கு மேலே கோடீஸ்வரருங்க அவருடைய சர்ச்சில். நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்மளை தான் ஆண்டவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா, கம் ஆன். கர்த்தர் அப்படி தான் நம்ம சபையை ஆசீர்வச்சுனே இருக்காங்க. இங்கே வர்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறோம், நம்ம காணிக்கைக்கு தசமபாகம் எடுத்துட்டு வரோம், கர்த்தர் நம்மளை வளர்க்கிறார், கர்த்தர் அதிகரிக்கிறார். அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. 3000 கோடீஸ்வரருங்க, அதுல ஒருத்தர் இவர். எப்படி கர்த்தர் திருப்பி கட்டினார் பாருங்க, எப்படி கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. என்ன ரகசியம்? கடுகு விதையால விசுவாசம் இருக்கலாம், ஆனா வாயின் வார்த்தைகளால பேசி பேசி அதை எக்ஸசைஸ் பண்றதுனால அது நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப கண்டினியூ பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ முழு டாபிக் என்னது? எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த 490 மன்னிக்கிறதெல்லாம் சும்மா விஷயம் ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது எங்களால. அவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது. கடுகு விதையால விசுவாசம் இருந்தால நீ வாய் திறந்து பேசு, அப்போ வளரும்ன்றார். அடுத்தது பாருங்க என்ன, அப்படியே கண்டினியூ பண்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உமது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது, உழுது அல்லது மந்தையை மேய்த்து வரும் பொழுது எஜமானவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ. சொல்றாரு, நீ வீட்டுக்கு போற, உங்க வேலைக்காரன் வர்றான்ப்பா, ஏதோ ஒரு வேலை முடிச்சுட்டு வர்றான், ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்வியா? இல்லைன்னா நீ வீட்டுக்கு வந்த உடனே நீர் எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கொட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? பாண்ட சொல்றார். வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தா, எஜமான் ரொம்ப பசியோட வீட்டுக்கு வர்றாரு, வந்தவொடனே என்ன சொல்றாரு? உட்காந்து சாப்பிடுப்பா, வயிறு ரொம்ப அப்படின்னு சொல்வாரா வேலைக்காரனை பார்த்து? இல்லைனா டேய் பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டு முடிக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சு நீயும் சாப்பிட்ரு. எது சொல்ல, ஃபர்ஸ்டா செகண்டா? கரெக்ட் தானே? எஜமான் என்ன சொல்ல வேலைக்காரனை பார்த்து? அவர் எவ்வளவுதான் வேலை செஞ்சு முடிச்சாலும் அவர் ஒரு வேலைக்காரன், அதுக்கான சம்பளத்தையும் கூலி அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ எஜமான் என்ன பண்ணுவார்? வேலைக்காரனை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றது விட, நான் வந்திருக்கிற வீட்டுக்கு இதுக்காக தான் உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன், உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன், பாப்பா சாப்பாடு சர்வ் பண்ணுப்பா, எங்க எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணு, அப்புறம் நீயும் சாப்பிட்டுருப்பா, மறந்துடாதன்றோம் நம்ம. ஸோ ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல? ஒரு வேலைக்காரன் இருந்தா அந்த வேலைக்காரனை நீ பயன்படுத்த மாட்டியா? ஆண்டவரே 490 மன்னிக்கிறது அதுக்கு பெரிய விசுவாசம் தான், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர் சொல்ல. ஒரு வேலைக்காரர் இருந்தா எப்படி யூஸ் பண்ண கத்துக்குவ? அதே போல இருக்கிற விசுவாசத்தை யூஸ் பண்ணு. பாரு எவ்வளவு பேருக்கு அந்த பிரின்சிபல் புரிஞ்சுச்சு. அந்த கடுகு விதையில இருந்து என்னத்தை கொண்டு வர்றாரு? இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்து. அந்த வேலைக்காரனுடைய எக்ஸாம்பிள் வச்சு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு? இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்து. ஐயோ எனக்கு மட்டும் பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா, நான் மட்டும் பெரிய அளவுல விசுவாசத்துல வளர்ந்துட்டேன்னா, சரி வளரலாம். இருக்கிற விசுவாசம் என்ன பண்ற? இருக்கிற வேலைக்காரனை நீ பயன்படுத்தாம ஐயோ வேலையை நடக்கலன்னு சொல்லி ஏன் சொல்ற? அப்படின்னா வேலைக்காரன் எப்படி வேலை வாங்குறது? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி வேலை வாங்குறது வேலைக்காரனை? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா எப்படி? வாயின் வார்த்தைகளால. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் பாத்திரங்க கழுவுறதுக்காக ஒரு வேலைக்காரியை நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க. ஒரு லேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா அவங்க வேலை செய்ய முடியும் போது உங்களுக்கு ஒரு பேஜாரு, என்ன நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க கரெக்டா, ஆனா எடுத்து அடுக்கி வைக்காம போயிட்டாங்க. அங்கே வைக்கணும், பாத்திரத்தை அங்கே வைக்கணும், தட்டுங்களை அங்கே வைக்கணும், அப்படி வைக்காம போயிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணணும்? உட்காந்து மனைவி நேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? கரெக்டா இல்லை? நீங்கள் போய் எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்கிறீங்க, என்னன்னு பார்த்தீங்களா பொறுப்பெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வேறு யாராவது பார்க்கலாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? ரொம்ப சிம்பிள், ஈஸி. என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? என்ன செய்யணுமோ அதை நீ சொல்லுமா,
அப்போ என்ன பண்ணும், அடுத்த நாள் பாத்திரம் கழுவி முடிச்ச உடனே ஆண்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுங்க ஆண்டி, புரியுதா? திரும்பி 2வது நாள் என்ன பண்ணுறீங்க, பாத்திரம் கழுவி முடிக்கிற நேரத்தில் ஆண்டி அப்படியே மறந்துடாதீங்க, பாத்திரத்தை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. திரும்பி 3வது நாள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டி மறந்துடாதீங்க. திரும்பி 4வது நாள் வர்றீங்க, சொல்லவே தேவையில்லை. இப்போ என்ன ஆச்சு, வார்த்தைகளால் வேலை வாங்க கற்றுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு தான் கூலியை கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா இதுதான் சரியான விதம். அதுக்கு பதில் உட்காந்து அப்படியே மனைவிக்கணும் மூஞ்சி பார்த்து அவங்களுக்கு பார்த்து வேலைக்கு வச்ச போயிடுங்க வீட்டுக்கு. சும்மா என்ன இவரும் பாத்திரம் கழுவ மாட்டேங்கிறாரு, வந்து ஆண்டியும் சரியாக கழுவ மாட்டேங்க. என்ன பாரு பேசுங்க, வாய் திறந்து இப்போ யோசிச்சு பாருங்க. வீடு பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கப்பா வேலைக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடு பெருக்கி சுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில துணிங்க காயப்பட்ட துணிங்களை தீங்க வச்சுக்கிறீங்க, அதை மடிக்காமல் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், திட்டலாமா அவங்கள? இந்த துணிங்களை நான் தான் மடிக்கணுமா? இவங்க பண்ண மாட்டாங்களாம். இப்படி பேசினா இருக்கட்டும்மா, என்ன பண்ணோம் ஆண்டி, அடுத்த தடவை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துணி மடிச்சு வச்சுட்டு போயிடுங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மாதம் சம்பளம் டைம் வரும்போது என்ன பண்ணுறோம், இந்தாங்க ஆண்டி நீங்கள் நான் சொன்னதோட நிறையா பண்ணுறீங்க வேலை, நான் ஒரு 500 ரூபாய் இந்த மாதத்துலேருந்து நான் ஜாஸ்தி பண்ணுறேன். என்னாச்சு, வார்த்தைகளால் வாழ கற்றுக்குறோம். ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா வார்த்தைகளால் அவங்கக்கிட்ட வேலை வாங்குகிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன்பா 490 தடவை மன்னிக்கிறது பெரிய விஷயம்னு சொல்கிறியே, எப்படி ஒரு வேலைக்காரனை வாயின் வார்த்தைகளால் பயன்படுத்துவியோ, எப்படி ஒரு கடுகு விதை இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் கூட ஒரு மரமே பிடுங்கப்பட்டு கடலை நடப்படும்படி ஒரு செய்கை அதை செய்ய முடியும். எப்படி, வாயின் வார்த்தைகளால் தானே. இதையும் வாயின் வார்த்தைகளால் நீ செஞ்சு முடி. யூஸ் த ஃபெய்த் தட் யூ ஹேவ். யூஸ் த ஃபெய்த் தட் யூ ஹேவ். யாருக்காவது புரிஞ்சுட்டு இருக்குதா அந்த பைபிள் ஸ்டடி இன்னைக்கு? கம் ஆன், யூஸ் த ஃபெய்த் தட் யூ ஹேவ். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தைகளால வேலை வாங்குறது போல விசுவாசத்தை வேலை செய்ய வைங்க. வார்த்தைகளை பயன்படுத்தாம விசுவாசம் வேலை செய்யாது. சொல்லிருங்க பார்க்கலாம், வார்த்தைகளை பயன்படுத்தாம விசுவாசம் வேலை செய்யாது. இது எல்லாம் இந்த 7 வசனத்தை தான் நான் கத்துக்கிறோம். நம்ம பாருங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 9ஆம் வசனம், நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ, அப்படி செய்ய மாட்டானே அப்படின்னா அர்த்தம். அவனுக்கு அதை பெருசாக பாராட்ட தேவையில்லை. காரணம் என்னது, அதுக்காக தான் ஒரு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றார். ஒரு வேலைக்காரனை எப்படி வார்த்தைகளால் வேலை வாங்குறியோ அப்படி விசுவாசத்தை வார்த்தைகளால் செயல்படுத்து அப்படின்னு கர்த்தர் சொல்லார். இப்போ இந்த 3 சம்பவங்களை எடுத்துட்டு வரலாம். முதலாவது இந்த சம்பவம், சகோதரனை மன்னிக்கிறது. 2வது கடுகு விதை அளவு விசுவாசத்தை பயன்படுத்துறது. 3வது வேலைக்காரன்ட்ட வேலை வாங்குறது. இது 3மே எதால செய்ய சொல்றார் ஆண்டவர், வாயின் வார்த்தைகளால். எப்படி மன்னிக்கிறதா, நீ வாய் திறந்து பேசு, மன்னிக்கிறதுக்கான விசுவாசம் ஃப்ளோ ஆகும். நீ எப்படி பதார் இந்த மரத்தை எப்படி அப்படியே நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுன்னு சொல்றது, நீ பேச அது நடக்கும்ன்றார். எப்படி பதார் வேலைக்காரன்ட்ட வேலை வாங்குறது, நீ வாய் திறந்து பேசு. எல்லாமே வாயின் வார்த்தைகள். ஆனா இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா, இது எல்லாத்திலுமே கர்த்தர் ஒரு தீமை ஒழிச்சு வச்சிருக்கிறார். என்ன தீம் தெரியுமா, 490 தடவை அப்படின்ட்டார். 7 தடவை போதாது, 490 தடவை. நான் எப்படியா சகோதரனை முழுசா மன்னிக்கிறது, மன்னிச்சுட்டே இரு. இப்போ அதே கான்செப்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தா எப்படி இருக்கும், வாயை திறந்து பேசிட்டே இரு. 3வது கான்செப்ட் கொண்டு வந்தா கூட என்ன சொல்றோம், வாயை திறந்து வார்த்தைகளை பேசிட்டே இரு. கை வெத்தி சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாச வார்த்தைகளை பேசுறத நான் பயிற்சி பண்ணிக்கணும். சொல்லுங்க, நான் பழக்கப்படணும், நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். கம் ஆன், ஒரு தடவை சொல்லி நடக்கலனா இன்னொரு தடவை சொல்றோம், 2வது தடவை சொல்லி நடக்கலனா 3வது தடவை சொல்றோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கிறோம், அவங்க நிறைய வேலை செய்யறாங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை மிஸ் பண்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்ட்டு அவங்களை வேலையை விட்டு தூக்கிறது ஞானம் இல்லை. என்ன பண்றோம், திரும்ப வந்து ஞாபகப்படுத்துறோம், மறந்துடாதீங்க சிஸ்டர், அதை மறந்துடாதீங்க, இல்ல பிரதர் அதை மறந்துடாதீங்க, அந்த விஷயத்தை நீங்க லாஸ்ட் டைம் தவறிட்டீங்க, அதை மறந்துடாதீங்க. திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம். அதுதான் விசுவாச வாழ்க்கை. பிரதர் வியாதி வந்துச்சு பிரதர், போன வாரம் நானும் கட்லைட்டேன் பிரதர், கட்லைட்டேன் போங்க பிரதர், சரியா ஆக மாட்டேங்குது. விடாதீங்க 490 தடவைன்ட்டார் ஆண்டவர். எப்படி மன்னிப்ப 490 தடவை பேசணும் அப்படின்னா அர்த்தம், கணக்கில்லாம பேசினேன்னு சொன்னாரோ அதே மாதிரி விசுவாச வார்த்தைகள் வரும்போது கணக்கில்லாம பேசிட்டே இருக்கணும். பதர் போன வாரம் 20 தடவை பேசணும் பதர், வியாதியை பார்த்து போவே இல்லை பதர். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், 21வது தடவை போயிருந்திருக்கும், 20ல் நிப்பாட்டிட்டீங்களா அப்படிதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வாழ்க்கை, இது ஏதோ ஒரு ஃபார்முலா இல்லை, இது ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்றது இட்ஸ் a லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை முறை. அப்ப என்ன பண்ணுமா இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். பிராக்டிஸ், கீப் பிராக்டிசிங் ஃபெய்த் கன்ஃபெஷன். எழுதிங்க பார்க்கலாம், கீப் பிராக்டிசிங் ஃபெய்த் கன்ஃபெஷன். சோ பிறரை மன்னிக்கணுமா, கீப் சேயிங் forgiveness out. ஒரு வியாதி வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல விழணுமா, கீப் ஸ்பீக்கிங் இட்.
ஒரு சில பேர் 6 மாசமா நீங்க பேசணுமா இருக்கும், இன்னும் ஒரு சில பேர் 3 மாசமா பேசணுமா இருக்கும். தலைவலியே வெளியேறு இயேசுவின் நாமத்தில். தலைவலியே வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல விழு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கடல்ல விழுன்னு சொல்லியோ புதர், வங்க கடல்ல விழுட்டு போ. இல்ல இந்தியன் ஓஷன்ல போய் விழுட்டு விடுங்க, அட்லாண்டிக் ஓஷன்ல கூட போய் விழுட்டோம், எங்கேயோ விழுட்டோம். அது கடல்ல விழுனா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாம போன அர்த்தம், காணாம போன அர்த்தம். தலைவலியே நீ காணாம போ அப்படி சொல்லுங்க. தலையே காணாம போன்னு சொல்லிட போறீங்க, புரியுதா? மூளையே காணாம போயிட போகுது. அப்புறம் பிரச்சனையே ஒண்ணு இல்லாம போ, வியாதியே ஒண்ணு இல்லாம போ. சில பேர் 3 மாசம் நீங்க கன்ஃபஸ் பண்ணுமா இருக்கும், இன்னும் ஒரு சில பேர் 1 மாதம் நீங்க ரெகுலரா நீங்க கன்ஃபஸ் பண்ணுமா இருக்கும், ஒரு சில பேர் 6 மாதமா நீங்க கன்ஃபஸ் பண்ணுமா இருக்கும். ஏன் ஒரு சில பேர் உங்களுடைய ஆரோக்கியம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு முழு பலனை பெற்றுக்கொள்ளணும்னா 1 வருஷ காலம் கூட நீங்க கன்ஃபஸ் பண்ணுமா இருக்கும். ஆனாலும் தட்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல், தட்ஸ் வாட் வி டு. அதான் நம்ம செய்ய போறோம். கம் ஆன், அதான் நம்ம செய்ய போறோம். பல்வலி டாக்டர் சொல்றாரு ரெகுலரா பல்லு விளக்கணும் நீங்க அப்படின்றாரு. சரி, நல்லா இந்த பேஸ்ட் நீங்க பல்லு விளக்கணும். எவ்வளவு நாள் விளக்குறோம் பல்ல? எவ்வளவு நாள் கணக்கு இருக்குதா? தினமும் 10 நாள் விளக்கிட்டு என்ன டாக்டர் பல்ல விளக்கணும் அவ்வளவு போவ நீ விளக்கினேன்றார் பல்ல. இப்படிதான் வாழ்க்கை, இது வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை இது. நான் 2 தடவை நான் கன்ஃபஸ் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல, பரவாயில்ல 3ஆவது தடவை ட்ரை பண்ணுங்க. நான் அந்த வியாதியை பார்த்து கட்டளையிட்டேன், வேலை செய்யல. நான் அந்த சூழ்நிலை மாறணும்னு சொல்லி நான் கட்டளையிட்டேன், அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் என் மேல தயவை நான் பேசிக்கிட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் நடக்கலையே, கவலைப்படாதீங்க. பாரு, ஒரு பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பட்டு எந்திரிச்சு நடக்கிறது இல்லை இல்லையா? அப்படி பட்டு எந்திரிச்சு நடக்கிறது இல்லை. நடந்தா என்ன ஆகும்? நம்ம எந்திரிச்சு ஓடுவோமா இல்லை? ஐயோ ஆண்டு வரை ஃபஸ்ட்டு மொட்டை வச்சு பாரு, 666 தான் பாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் பிக்சரை பார்த்துட்டு, எப்படி தெரியுமா தர பிக்சரில் வந்துச்சுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் பைபிள் படிச்சுன்னு இருப்பேன், வெறும் ரெவலேஷன் 13 போட்டுக்குது 666. குழந்தை ஏன் அப்படி ஓடுறது இல்லை? என்ன வந்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அந்த குழந்தை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது கரெக்டாக. குப்புற விழுறதுலேருந்து அப்புறம் எந்திரிச்சு உட்கார்றது, அதுக்கப்புறம் 4 கால், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று கீழே பல தடவை விழுந்துடும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று எதையாவது பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரும், அதுக்கப்புறம் யாரும் பிடிக்காம ஒரு 2 ஸ்டெப் எடுத்து கீழே விழுந்துடும். அந்த குழந்தை என்னைக்காவது அழுதுக்குதா? போங்க சார் நான் நடக்கத்தில். டாக்டர் நடக்கவே மாட்டேன். ஆமாம் டாக்டர் நான் நடக்க மாட்டேன் டாக்டர். எவ்வளோ தடவை வந்து உனக்கு தெரியுமா டாக்டர்? பாரு டாக்டர் முட்டி சும்மா டாக்டர் உனக்கு என்ன தெரியும் டாக்டர் சொல்லுதான் அந்த குழந்தை. இல்லை அந்த குழந்தைங்க என்ன தோணுது, என்ன தோணுது அட்லீஸ்ட்டு அப்படின்றத நம்ம வியூகிக்கலாமா? என்ன தெரியுமா, அந்த குழந்தைக்கு முதலாவது உள்ளுக்குள்ள இருந்தே கர்த்தர் அந்த அறிவையும் அந்த வளர்ச்சியும் ஏற்படுத்துறார். குழந்தைங்க எந்திரிச்சு நடக்கிறது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் விஷயத்தை பாருங்களேன், யாரும் அந்த குழந்தை ஒரு 10 தடவையோ 50 தடவை விழுந்ததுனால டூப்ளிகேட் குழந்தை சொல்கிறாங்களா? அது ஃப்ராட் குழந்தை பாரு, சரியான குழந்தை இல்லை அது சொல்ற. இல்லை நீ ஏன் நில்லு பாப்பன்றோம். டே கமான் கொஞ்சம் வா அப்பா கிட்ட வாடா தம்பின்னுமா இல்லையா? வாமா கோ செல்ல குட்டி கமான் ஸ்டாண்ட் அப். ஜஸ்ட் ஒரே ஒரு செப்பத்தில் எல்லாரும் கை தருவோம். அப்படி அதில் வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸில் போட்டு என் குழந்தை எந்திரிச்சு நடந்துட்டா எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் விழுந்ததை போடுறதில்ல ஸ்டேட்டஸ், அப்புறம் விழுந்துட்டா சாரி போடுறதில்ல, நம்ம அப்படியே மறைச்சிடறோம். நம்ம பாரு இது ஏன்னா இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். 100 தடவை விழுந்தாலும் குழந்தை பார்க்குது எல்லாரும் நடக்கிறாங்களே, எனக்கும் 2 கால் இருக்குது, நானும் நிற்க போகிறேன், நான் எந்திரிக்க போகிறேன், நான் நடக்க போகிறேன். இப்படி தான் விசுவாச வாழ்க்கையும் கூட. எடுத்த உடனே யாரும் சாம்பியன்ஸாக மாறுறதில்ல, எடுத்த உடனே யாரும் பெரிய பெரிய அற்புதங்களை அனுபவிக்கிறதே இல்லை. சின்ன அற்புதத்துக்காக பிலீவ் பண்ணுறோம், சின்ன விஷயங்களை நம்ம ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சின்ன ஒரு பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அப்படியே நம்மளுடைய மனசு பெருசாகுது. ஒரு காலத்தில் 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நம்பின கர்த்தர் நீங்கள் ஏதாவது செய்வீங்க ஆண்டவரே, இந்த 1000 ரூபாய் கிட்ஸ் அடிக்க எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாள் 2000 ரூபாய்க்காக உட்காந்து 2 மணி நேரம் அழுதேன். என்ன அழுதுட்டு அப்புறம் பிளான் பண்ண வேற மத்தியானம் வந்து இன்னும் 2 மணி நேரம் அழுலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ 2 லட்சம் வந்தாலும் பிலீவ் பண்ற கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். இப்போ வேற மாதிரி டீல் பண்றோம். முதல் 2000 ரூபாய் இருந்தா உட்காந்து அழுதுறோம், மூஞ்சே ஒரு மாதிரி வச்சிருக்கேன். இப்போ 2000 ரூபாய்லாம் யோசிக்கிறேன் நான், பேசலாம் விட ஒன்றும் பிரச்சனை என்ன சார் 2000 பிரச்சனை 2 டேஸ்ல அனுப்பிடுறோம் சார். இல்லை இப்போ சொல்கிறோம் நம்ம வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது நம்ம பணத்தை ரொட்டேட் பண்ண முடியுமா? என்ன ஆகுது, நம்ம வளர்றோம், விசுவாசத்தில் வளர்றோம். ஆனால் யாரும் எடுத்த உடனே விசுவாச ஜாம்பவன்களாக மாறுறதே இல்லை. யூ டோன்ட் பிகம் அ சாம்பியன் ஆஃப் ஃபெய்த் ஓவர் நைட். யூ ப்ராக்டிஸ். எல்லாரும் சொல்லுங்க ப்ராக்டிஸ். இன்னைக்கு நீங்கள் வந்ததே என்னத்துக்குன்னா ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு கற்றுக்கிறதுக்காக. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அதை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கு தான் அவங்கள செகண்ட் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க பலவீனமாக இருக்கிறது. அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 நாள் பேசினேன், 5 நாள் பேசினேன், 6வது நாள் கூட நடக்கல, அற்புதம் நடக்கல, 7வது நாள் நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நீ யாரோ அந்த சர்ச் யாரோ இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வி கீப் ப்ராக்டிஸிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் ப்ராக்டிஸிங். பட்
இந்த வார்த்தைகள் நெகட்டிவ் டைரெக்ஷன்லையும் அதே மாதிரி வேலை செய்யும், பாசிட்டிவ் டைரெக்ஷனில் அதே மாதிரி வேலை செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? நம்ம சொல்கிறது கெட்டது மட்டும் சீக்கிரம் நடக்கிறது யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அதை இல்லை ஒரு சில பேர் மேபி நம்ம நெகட்டிவாக பேசலன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். ஆனால் யாருக்காவது என்ன வந்திருக்குதா, நான் பேசின தப்பாக பேசுறது மட்டும் நடந்துருது, சரியாக பேசணும் நடக்க மாட்டேன். ஏன்னா அதில் சாம்பியன் ஆகிறோம், நம்ம பேசி அதில் சாம்பியன் ஆகிறோம். ஏன்னா என்ன சொல்றது, அப்புறம் ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கல? ஆண்டவர் சொல்றார், நீ நடக்க விட்டா தானே, நீ ஏன் நடக்க விட மாட்டேங்கிறியே? அவர் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும்? என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைன்ன உடனே என்ன நினைச்சிடறோம்னா, சர்ச்சுக்கு வர்றோம், இதெல்லாம் நல்லதா, சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றது நல்லது, நல்ல பைபிள் எடுத்துன்னு வர்றது நல்லது, சர்ச்சுக்கு வரேன், நல்லா கை தட்டுறேன், நல்லா பாட்டு பாடுறேன், அந்நிய பாஷையில் வரும்போது அந்நிய பாஷையில் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் 4 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ண, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, இதெல்லாம் நல்லது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது வெறும் இங்கே அந்நிய பாஷையில் பேசிட்டு போகிறதுனால மட்டும் இல்லை, அதுவும் தான். ஆனால் அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறோம், வெளியே போய் விசுவாசத்தினால வாழ்க்கை வாழ கற்றுக்குறோம். இங்கே வந்து கர்த்தர் நீ நல்லவரோ, நீ அற்புதத்தை செய்வீர். ஆனால் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே சனி பிடிச்ச மாதிரி பேசின்னு இருக்குது. அப்படியே ஏன் அந்த பிரச்சனை சரியாகல, என்னது இது, இவன் கட்டிக்கின சரியில்லை, இது பிரச்சனை அது பிரச்சனை, ஏன் தான் நான் உயிரோட இருக்கிறனோ, ஆண்டவர் என் மேலே இறக்கமாவே இல்லை, அவருக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, மூக்குத்தி இல்லையா, எல்லாம் பேசிட்டு திரும்பி சர்ச்சுக்கு வருது. ஒரு ரா சீக்கா பாரா மாத்தே லிக்கே மோரே ஓ ரா வா 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 ஓ வே ஓ ஏ ரா ஓ ஓ அப்படின்ட்டு அப்படியே போயிடு. அப்படியே அப்புறம் வாரம் ஃபுல்லாக அவிஸ்வாச வார்த்தைகளை பேசுறது, ஆவிக்குரிய விதத்தில் நெகட்டிவாக பேசுவாங்க. வச்சுக்கிறீங்களா? அதை எப்படி இருக்குங்க சிஸ்டர்? ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஏதோ இருக்கா சிஸ்டர், எப்படி சொல்கிறதுங்க, ஏதோ ஆண்டோடைய தயவு தாங்க, சாவில் நானுங்கோ அதுக்கு பக்கம் போயிட்டு வந்துட்டேங்கோ, இதோ எனக்கா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஆவிக்குரிய வார்த்தை பயன்படுத்தி நெகட்டிவாக பேச போயிடும். பார்த்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன சிஸ்டர், உங்களை கூட பார்க்கல போன வாரம், பிரதர்கிட்ட கூட அவன் அந்த மாதிரி, சரி ஆனால் சொல்கிறேன் நான், என்ன உங்களுக்கு கூட பார்க்கல, தலைவலியா, எதுக்கும் போய் செக் பண்ணுங்க சிஸ்டர், ஏசன் ரத்தன் ஜெயம். லாஸ்ட் டைம் அந்த இவங்களுக்கு ஆச்சு தெரியுமா, நம்ம அந்த சிஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஆகிடக்கூடாதுங்க, வந்தீங்களா சாவுக்கு, நீங்கள் போயிட்டாங்களா, ஆமாம், ஐயோ உங்களுக்கு ஆகாதீங்க, எதோ கொலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய லாங்குவேஜில் அப்படி திட்டிட்டு போயிடுவாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆவிக்குரிய லாங்குவேஜில் இன்னொருத்தர் தப்பாக பேசிட்டு போயிடுவாங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, நீங்கள் சிஸ்டர் இவங்கள பார்த்தீங்களா, பாரு எங்கே ரொம்ப மனசு பேஜாராகிட்டு இருக்குதுங்க, வழி தவறி போயிட்டு இருக்குதுங்க, அந்த ஆடு பின்வாங்கி போயிட்டு இருக்குது, அந்த ஆடு தாங்க ஜெபிக்கணுங்க. நம்ம அன்றைக்கி கூட பார்த்தேன், அந்த பையன் கூட போகிறது வறுத்து, ஆமாங்க டெய்லி போகிறான், நீங்கள் டெய்லி அவன் பின்னாடி போகிறீங்களா? ஆமாம், இல்லை நான் போகல, ஆவியானவர் காமிக்கிறாரு எனக்கு, எதேச்சா பார்க்குறேன்னா மனசு அப்படியே பாரம் என் ஆவியில் ஒத்து போவே மாட்டேங்குதுங்க. அவங்க கட்டின புடவை கரெக்டாக இருக்கலாங்க, இந்த டைம் வந்து கலர் செட் ஆகலை, ஏதோ கர்த்தர் தயவு உள்ளவர், அப்படியே முடியும் போது மட்டும் கர்த்தர்னு பேசி முடிச்சிருது. பட் நான் உண்மையாகவே நம்மலாம் திருந்த வேண்டுமா இருந்துச்சுன்னா நெகட்டிவாக பேச நம்ம திருந்துமா, அது என்ன உள்பாடு? ஏன்னா நம்ம வாழ்ந்துருக்கிற உலகம் ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கே தெரியாமல் அசால்ட்டாக நெகட்டிவாக சொல்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். புரியுதா? ரொம்ப ஈஸியாக போய்டும். ரொம்ப ஈஸியாக நம்ம தான் நம்ம நாக்கை அடக்கும் மாதிரி, இல்லை நம்ம கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சகாயம் பண்ணா, அப்படி பேசாத அப்படின்னு சொல்லி. புரியுதா? எனக்கு தெரியல, இப்போ லாஸ்ட் வீக் நடந்தது, நீங்கள் யார்ட்டையும் சொல்கிறது இல்லைன்னா நான் சொல்கிறேன். நான் இதை என் ஒய்ஃப் என் பிள்ளைங்க வந்து இப்போது அதான் அவங்க அத்தை வீட்டில் என்னோட தங்கச்சி வீட்டில் இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் ஸ்விம்மிங் பூல்லாம் போனேன் அப்படின்ட்டு வீடியோலாம் காமிச்சுன்னுக்கிறேன், ஒரே சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் நான், நம்ம சர்ச்சுக்கு மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்துருக்கிறேன். அப்போ ஒய்ஃப்ட்ட பேசினுக்கிறேன் நான், என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சா, ட்ராவல் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சா, ஏதோ கேட்டாருங்க என்கிட்ட. இப்போ நான் சொன்னேன், நாம பண்ணுறது வாழ்க்கையே அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே சங்கீதா அங்கேருந்து சிரிக்கிறாங்க, ஏன் பிரசங்க ஞாபகம் வந்துச்சா? ஆமாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். ஏன்னா நான் காமெடிக்காகத்தான், சும்மா பேசணுன்றதுக்காக என்ன பண்ணிடுவோம் நம்ம, என்னங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, வாழ்க்கையே கஷ்டமாகுது, ட்ராவல்னா பெரிய விஷயம் அப்படி சொல்லணும்னு வந்துடுவோம். இப்போ நம்மளே நம்மளை பிடிச்சிக்கணும், பேச வேண்டாம், நெகட்டிவாக பேச வேண்டாம். கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை ஏற்படுத்துவார். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மாதிரி நடிக்க வேண்டாம், வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. யாக்கோபு 1 அதிகாரம், என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் ஸ்டடியில் இதை எடுக்கிற பார், தான் வாயை அடக்க கற்றுக்கிட்டவன் தான் மெச்சோரான பிலீவர்னு யாக்கோபு சொல்கிறார். என்ன பார்க்காதீங்க, யாக்கோபு சொன்னார், அவரை போய் இப்போ கேளுங்க பரலோகத்தில். அப்போ இந்த நெகட்டிவான விஷயம் வரும்போது, கெட்ட விஷயம் வரும்போது, ஐயோ இப்படி போயிடுச்சேன்ற மாதிரி ஒரு ஒப்பாரி மாதிரி வரும்போது என்ன பண்ணுறது தெரியுமா, நம்ம நாக்க நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஓகே, அது சொல்கிறேன், வேறு யாரு கூட இல்லை, நம்ம ஜனம் இருக்கிறோம் தெரியுமா, அந்த அக்கினி ஜகனம், நம்ம தான் நிறைய அப்படியே அக்கினி அப்படி சுட்டரிச்சிட்டு போயிடுது. ஒரு சில விஷயங்கள் 3 கிறிஸ்தவங்களை தீவிரவாதிக்கு பிடிச்சிட்டாங்களாம், கடவுளை நம்புறீங்க, உங்களை நாங்கள் தீர்த்து கட்டிடுறோம்
அப்படின்ட்டு 3 பேரை லைனில் நிற்க வச்சு ஒரு ஒருத்தரா எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணுறா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்தவர் நம்ம சிஎஸ்ஐ விஸ்வாசி. சிஎஸ்ஐ சைலண்ட்டாக இருப்பாங்க, மௌனமாக வந்து மௌனமாக போ. சேரில் உட்கார வச்சாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுறா. சிஎஸ்ஐக்காரரு இயேசுவே பிதாவே தேவ பிதா மெய்ப்பண்ணலோன்னாரு. சுவிட்சை போட்டார், கரண்ட்டே வரல. ஏதோ கடவுள் இவன் நல்ல மற்ற ஏஞ்சி போப்பா அவர் அனுப்பிவிட்டான். அவர் போயிட்டார். ரெண்டாவதா லுத்ரன்லேருந்து ஒருத்தர் வர்றார். அவர் கொஞ்சம் மௌனமான ஒரு கும்பல் தான். அவரும் உட்கார்ந்தாரு. சுவிட்சை போடு, கரண்ட் வரட்டும், பாஞ்சு சாப்பிட்டோம் இவன் அவன் தீவிரவாதி சொல்ல சுவிட்சை போடுறாங்க. இவன் அவளை இவனுக்கு ரொம்ப நல்ல தெரியுதா, ஏஞ்சி போடு, நீ போயிடு போயிடு போப்பதார் பேசலாட் அப்படின்னு அனுப்பிவிட்டார் இவர். மூணாவதா நம்மால் எந்த கோசம் உர்ரி பா 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 வந்து உட்கார்ந்தார். நீ பா பா உட்கார் பா வா. அவரை உட்கார வச்சு டை சுவிட்சை போடுங்களா, அப்படியே ஒன்னும் இல்லாமல் போயிட போறாரு பாரு. அதுக்கு இவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் இட் ஜீசஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, கடவுள் சத்தியமா அந்த 2 வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணாமல், நான் இன்ஜினியர் பச்சுக்கிறேன், அதை கனெக்ட் பண்ணாமல் கரண்ட்டே வராது. நீ எவ்வளோ சுவிட்ச் போட்டாலும் வராது. இப்போ கனெக்ட் பண்ணிட்டியா? இப்போ உட்காரன் பாரு, இப்போ போடு வருது பாரு. இப்போ போயிட்டாரு, வாய்னாலே போயிட்டாரு. சைலண்டாக இயேசுவே தேவனே சைலண்டாக போயிருந்துக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, வாய கண்ட்ரோல் பண்ண கற்றுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துருக்கிறோம்? ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் பேசுறத ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? ஸோ ஒரே ஒரு பேசேஜ் தான், 3 எக்ஸாம்பிள். அந்த 3 எக்ஸாம்பிள்லையும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரே விஷயத்தை பிரமாணமாக சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு, உனக்கு என்ன வேணாலும் விசுவாச வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ வாயை திறந்து பேசிதான் நீ சாதிக்க கற்றுக்கணும், செஞ்சு முடிக்க கற்றுக்கணும். 1 தடவை 2 தடவை இல்லை, 490 தடவை. வெறும் மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு காட்டத்தி மரம் கடலில் போய் நடப்படணும்னாலும் 490 தடவை தான். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும், உன் தேவைகள் சந்திக்கப்படணும், அப்பவும் 490 தடவை தான். இந்த 490 தடவைன்றது ஒரு பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் தெரியுமா? முயற்சியோட தொடர்ந்து செஞ்சுட்டே இரு, பேசிட்டே இருன்னு அர்த்தம். ஸோ ஃபெய்த் சாம்பியன்ஸாக எத்தனை பேர் மாறணும்னு விருப்பப்படுறீங்க? ரகசியம் இதுதான். என்னது இன்னைக்கு என்ன டைட்டில் பாருங்க, இருக்கும் விசுவாசத்தை பயன்படுத்து. இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தலாம்? அதை வாய் திறந்து பேசுறதுனால தான் அதை பயன்படுத்துறோம். ஆமென். எல்லாரும் உங்களத்து மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் பயன்படுத்த போறேன். என் வாயின் வார்த்தைகளால விசுவாச அறிக்கையை நான் இட போறேன். சொல்லுங்க, தினமும் எனக்கான வாக்கு தத்தங்களை நான் பேச போறேன். சொல்லுங்க, 1 தடவை 2 தடவை இல்ல, தொடர்ந்து பேச போறேன். சொல்லுங்க, 490 தடவை பேச போறேன். என் விசுவாசத்தை நான் பயன்படுத்த போறேன். இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்த கத்துக்கிட்டோம்னா விசுவாசத்தை வர்த்திக்கப்படுறத நம்ம அனுபவிக்க முடியும். If we don't open up our mouth and keep on speaking the word of God, then we may not see our faith being increased. விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னா ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரன் இருக்கிறான்ல பயன்படுத்து. ஓகே, வேலைக்காரன் இருக்கிறான் பயன்படுத்து. வாய் தந்து பேசுடா. சாப்பாடு எடுத்துனா தம்பி சொல்லு, சாப்பாடு எடுத்துனா சர்வ் பண்ணுப்பா, பசிக்குதனுக்கு சர்வ் பண்ணு சொல்லு. இல்லைன்னா அவன் எப்படி செய்வான்றார். அதே மாதிரி தான் விசுவாசம் உனக்கு எப்படி வேலை செய்யும்? நீ வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. நீ பேசும்போது விசுவாசம் வேலை செய்யும். நீ பேசும்போது உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு தம்பதியினர் அட்லாண்டாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆயில் ட்ரில்லிங் பிஸ்னஸ். நிலத்தை ட்ரில் பண்ணி க்ரூட் ஆயில், சில பெட்ரோலியம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களே சில டைம் நிலத்தை பற்றி கேள்விப்படுவாங்க, போய் ட்ரில் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நல்லா நடந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. கம்பெனியில் எல்லாரையும் வேலை இல்லாத அளவுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லாரும் போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. வீடு, அவங்க சொந்த வீடியும் விற்கணும் ஆயிடுச்சு. ரியலாகவே காசு ரொம்பவே பண கஷ்ட நிலைமையில போயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு அருமையான பிரசங்கியார், கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருடைய பிரசங்கத்தை வாரம் கேட்பாங்களாம் பாருங்க. பக்கத்து ஊர்ல இருந்து டிக்கெட்டு பர்ச்சேஸ் பண்ணி வேற ஊர், நல்லா கவனிங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஃப்ளைட் மூலமா வந்து, அந்த ஊர்லலாம் அது ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி தானே, அவ்வளோ அந்த பணத்தை எடுத்து வச்சு வந்து கேட்டு போவாங்களாம் பாரு அவருடைய சர்ச்சில் உட்காந்து. விசுவாசம் வளர ஆரம்பிச்சிருச்சு. விசுவாசத்துல பேசுறத கத்துக்கிட்டாங்க, ஆவியானவருடைய குரலை கேட்கறத கத்துக்கிட்டாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், இதான் கேட்டாங்க. ஒரு நாள் ஆவியானவர் இந்த கணவர்கிட்ட
ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தை கொடுத்தான, ஒரு குறிப்பிட்ட நிலம், அந்த நிலத்துல நீ ட்ரில் பண்ணனா உனக்கு ஆயில் கிடைக்கும் அப்படின்னு. இவரும் போய் ட்ரில்லிங் மிஷின்லாம் எடுத்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டா எடுத்து ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், இன்னொரு தடவை 10 தடவை ட்ரை பண்ணிட்டாங்க, ஆயில் இல்லை. ஆனா இவர் உள்ளத்துல தோணுதான் இங்க இருக்குது ஆயில் அப்படின்னு. சரி 20 தடவை 30 தடவை ஆயிடுச்சு. வைஃப் சொல்லிட்டாங்களா, இல்லை இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், 30 தடவை ட்ரில் பண்ணி கூட ஆயில் கிடைக்கலன்னா அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இவர் சொன்ன, இல்லை எனக்கு தோணுது, எனக்கு இன்னும் விட முடிய மாட்டேங்குது, நான் நம்புறேன் இது ஆண்டவர் தான் நான் உணர்த்துறாருன்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி 40 தடவை கூட இல்லை, 42, 43, 47, 48வது தடவை ட்ரில் பண்ணும்போது ஆயில். 48வது தடவை அந்த டைம் அவங்க ட்ரில் பண்ண அந்த ஆயில் நிமித்தம் அவங்க பிசினஸை கர்த்தர் திருப்பி கட்டினார், அவங்க வாழ்க்கை திருப்பி கட்டப்பட்டாச்சு. இப்போ அவங்க எந்த சர்ச்சுக்கு எங்க போகணும்னு நினைச்சாலும் ஃப்ளைட்ல போறாங்க, அவங்க சொந்த ஃப்ளைட்ல போறாங்க. அப்படி மாத்திட்டார் தேவன். ஏன்னா சில நேரத்துல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தொடர்ந்து செய்ய கத்துக்கணும். கர்த்தர் சொன்னாரா, அது 48 தடவையா இருந்தாலும் அதை செய்ய கத்துக்கணும். கர்த்தர் சொன்னார் தானே, அப்போ ஒரே தடவையில ஏன் ஆயில் வரல, 2 தடவையில என்னத்துக்கு ஆயில் வரல, 3 தடவை ஏன் ஆயில் வரல, அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாது. கர்த்தர் சொல்றாரா, ஓபே பண்றது நம்மளுடைய வேலை, ஆயில் கொண்டு வருது கர்த்தருடைய வேலை, அற்புதத்தை செய்யறது அவருடைய வேலை, கீழ்ப்படிறது நம்மளுடையது, பலன் கொண்டு வருது அவருடையது. சரி, இன்னைக்கு நம்ம இதுதான் செய்யறோம். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா வாயை திறந்து நம்ம சொல்றோம், காட்டத்தி மரமே வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல நடப்படு. சொல்றது நம்மளுடைய வேலை, அதை நடப்பி காமிக்கிறது கர்த்தருடைய வேலை. அவர் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செயல்படுத்தும், எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஸோ இன்னைக்கு ஒரு வேலை விசுவாச அறிக்கை இட்டு 30 தடவை ட்ரை பண்ணி 30 நாளா ட்ரை பண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, இன்னொரு நாள் ட்ரை பண்ண போதும். இல்லை பிரதர், நான் 60 நாளா ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியல. இப்போ சான்சஸ் ஆர், வாய்ப்புகள் என்னன்னா, ஒரு சில பேர் நீங்க ஏற்கனவே பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி நானும் ஒருத்தன். ஏற்கனவே ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். இந்த விசுவாச அறிக்கையினால ஒரு சில விஷயங்கள் மாறிட்டு இருக்குது. நான் உணர்றேன் பிரதர், என் வாழ்க்கை மாறிட்டு இருக்குதுன்னு சொல்லி. கமான், உணர்றீங்களா? நல்ல விஷயம் தானே. ஒரு வேலை எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, 2 மாசம் சொன்ன பரவாயில்ல, இன்னும் 2 மாசம் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை. விசுவாச அறிக்கை கொடுத்துட்டேன், கை வெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிச்சு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, நீடித்த நாட்களால் நான் கர்த்தருடைய வீட்டுல தங்கி இருப்பேன், நன்மையும் கிருபையும் என்ன துரத்திட்டு வர போகுது. என்ன பண்றோம்? இதான் தொடர்ந்து சொல்லினே இருக்கிறோம். கம் ஆன், கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஆமென். எவ்வளவு பேரு இந்த நேரத்துல ஒரு அக்ரிமெண்ட்ல வர்றீங்க? பிராக்டிஸ் பண்ணலாமா? ஃபெய்த் பிராக்டிஸ் பண்ணலாமா? தொடர்ந்து 490 தடவை இருந்தாலும் பரவாயில்ல, 48 தடவை தோன்றதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை தொடர்ந்து செய்யறது நம்மளுடைய வேலை. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.